இங்கிலீஷ் பேச தெரியலங்கிற ஒரே விஷயத்துக்காக என் ஃப்ரெண்டை இன்டர்வியூவில் செலக்டே பண்ணல. இங்கிலீஷ் தெரியலங்க தான் ஒரு குத்தமா? அவன்கிட்ட ஸ்கில் இருக்கான்னு பார்க்காம ஜஸ்ட் அவனை இப்படி பண்ணிட்டீங்களே. அப்பல இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா? அப்போ தான் தெரிஞ்சு இங்கிலீஷ் ஜஸ்ட் லாங்குவேஜ் நாட் நாலேஜ் சொன்னாலும் அந்த நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா சோர்ஸும் மோஸ்ட்லி எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. அப்போதைக்கு வேறு வழியே இல்லை, இங்கிலீஷ் லேர்ன் பண்ணி தான் ஆகணும். பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்வான். எனக்கு கேள்வியே தெரியாதே, நான் யாரு? வெறும் டுபாக்கூரு. இதெல்லாம் தெரிஞ்சு ஆப்போசிட் பர்சன் இங்கிலீஷில் பேசினா அவன் என்ன பேசினான்னு தெரியாமையே தப்பாக பேசி அவன்கிட்டே அவமானப்படுவேன். உங்க ஏம் ரோஹித், உங்க ஏம் என்னது? லெவல். இதெல்லாம் தாங்க முடியாமல் ஒரு நாள் ரோசை போட்டு முடிவு பண்ணாதான் நானும் ஒரு நாள் இங்கிலீஷில் பேசி காட்டுவேன். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ண ஒரே வழி கோர்ஸை ஜாயின் பண்ணுறது தான் நினச்சேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்னை ஏமாத்திருக்காங்கன்னு. அது இல்லாமல் நான் நிறையா வேஸ் இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்ச நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற 12 வேஸ் என்னென்னு பார்ப்போம். அதில் எது உங்களுக்கு ஆப்ட் ஆகுதோ அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. 9th 10th 11th 3 டாப்பிக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை நீங்கள் இங்கிலீஷ் பேச பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஆஹா, இந்த டெக்னிக்கில் யாரும் நம்மளை ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல. முன்னாடியே பார்த்து பேசும்போது நம்ம எபிலிட்டி நம்மளே செக் பண்ணிக்கலாம், அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த டெக்னிக்னால பீப்புள்கிட்ட ஐ கான்டாக்ட் வச்சு பேசுகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ எடுத்து பார்க்கும்போது நம்ம அதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்போம், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறாங்கள பற்றி பேசிக்கலாம். நம்ம பேசுறதுக்கு டாப்பிக்கே இல்லை நினச்சிங்கன்னா காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோங்கிறத பற்றி பேசலாம். தெரியாத வார்த்தையை தமிழில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் தேவைப்படுற ப்ளேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்னிக் வந்து சிம்பிள் வேர்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளை மாதிரி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் கம்யூனிட்டின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது லோக்கலில் போய் டேரெக்டாகவும் சேர்ந்துக்கலாம், இல்லாட்டி டோஸ்ட் மாஸ்டர்ஸ் மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் சேர்ந்துக்கலாம். இதில் எல்லாருமே நம்ம ஒன்றா சேர்ந்து க்ரோ ஆகும். ப்ளே ஸ்டோரில் போய் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆப்னு சர்ச் பண்ணால் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆப்ஸ் வரும். அது உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இதில் லாங்குவேஜ் தமிழ் டு இங்கிலீஷ் கொடுக்காம இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் கொடுத்து பாருங்கள். இதில் பேசிக் இங்கிலீஷாக இருக்கும், அதனால் நம்ம எஃபெக்டிவாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ ரீசெண்டாக நான் இங்கிலீஷ் கற்றுக்க யூஸ் பண்ணுற ஆப் என்னன்னா உஷு. வேணுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் மொத்தம் 3 செக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு லிசனிங். இதுக்கு இங்கிலீஷில் மூவி பார்க்க ட்ரை பண்ணுங்கள் வித் சப்டைட்டிலோட. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. செகண்ட் யூடியூப்பில் பிடிச்ச நியூஸில் பாட்காஸ்ட் கேட்க ட்ரை பண்ணலாம். செகண்ட் ரீடிங். புக்ஸு, பிளாக்ஸு, நியூஸ் பேப்பரு, ஸ்டோரிஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷில் படிக்க ட்ரை பண்ணலாம். படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லு. இது ரெண்டுலேயுமே பார்த்தா தெரியாத வார்த்தையை கூகுள் பண்ணலாம். அது எப்படிங்கிறத அடுத்த மெத்தடில் பார்ப்போம். 3வது ரைட்டிங். இதுவும் ஸ்பீக் டு மிரர் மாதிரி தான். நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை சிம்பிள் இங்கிலீஷில் எழுதலாம். நம்ம கோல்ஸாக இருக்கட்டும், நம்ம ஹாபிஸாக இருக்கட்டும், நம்ம ரொட்டீன்ஸாக இருக்கட்டும், இதில் எழுதுனதில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அதை ஃபைன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த கேமிங் மெத்தடில் சின்ன சின்ன வார்த்தையை குயிக்காக லேர்ன் பண்ணலாம். லைக் வேர்ட் சர்ச், வேர்ட் கனெக்ட், இது மாதிரி ஆப்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தடில் வேர்ப்ஸு, டென்ஸு, ப்ரனவுனு, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரு, இது மாதிரி கிராமரில் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கிராமரில் எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்கறதுக்காக 8th கிராமரோ 5th கிராமரோ ஈவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிராமர் கூட எடுத்து செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னு ஃபீல் பண்ணாமல் நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை க்ரோ பண்ணிக்கலாம். போன மெத்தடில் பார்த்து தெரியாத வார்த்தையை கூகுளில் போய் சினானிம்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கலாம். you know my vocabulary of English. அது கெட்ட வார்த்தை இல்லப்பா, இங்கிலீஷ் அது அப்படி பேசுது. அதோட சேர்ந்து மீனிங் நோட் பண்ணி வச்சோம்னா அது எந்த இடத்துல யூஸ் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம பேசுகிறப்ப அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரௌண்டிங் யுவர் செல்ஃப் வித் இங்கிலீஷ் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம எங்களை எல்லாருமே இங்கிலீஷ் பேசுவாங்களா? ஆனால் ஒருத்தர் 2 பேர் பேசுவான். அவனுக்கு போய் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு டைரெக்டாக போய் அவன்கிட்ட அப்ரோச் பண்ணுங்கள். Sorry? இதுக்கு சார் தப்பே பண்ணாம நீங்க சாரி கேக்குறீங்க? Hey, I'm not saying I'm sorry. I'm saying sorry. அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் உங்களை ஜட்ஜ் பண்ணாலும் தான் என்ன பெட்டர். அவன் தான் உங்களோட மிஸ்டேக்கை பாயிண்ட் அவுட் பண்ணுவான். அவன் அந்த மிஸ்டேக்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணாலும் அந்த மிஸ்டேக்கை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். என் சரௌண்டிங்ஸில் யாருமே இங்கிலீஷ் பேசணும்னு நினச்சா வாங்க நம்ம ஆன்லைனுக்குள்ளே போகலாம். எக்ஸாம்பிளுக்கு ஓப்பன் டாக்னு ஆப்பில் பேசலாம். நான் இந்த ஆப் அதிகமாக யூஸ் பண்ண வரைக்கும் மோஸ்ட்லி வடக்கு நண்பர்கள் மட்டும்தான் வராங்க. அவங்கள்ட்ட பேசி பேசி நம்மளுக்கு வர இங்கிலீஷ் பாதி மறந்து போக அதிக வாய்ப்பு இருக்குது. What I am saying to you, you are order the TV, 20,000 give, you back, take that TV, that's a finish. Okay, ये order ना இல்ல, order, வக்கீல் ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல இருந்தா முத வீடு வக்கீல் வீடு. அதனால ரியல் பர்சனாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். இங்கிலீஷில் 20% ஆஃப் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணாலே 80% ஆஃப் இங்கிலீஷை நல்லா பேசலாம். இல்லை புரியல. 20% ஆஃப் காமன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணாலே
80% ஆஃப் பீப்புள் கூட இங்கிலீஷை நல்லா பேசலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மோஸ்ட்லி காமன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணாலே போதும். போக போக மாடர்ன் இங்கிலீஷை லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம மற்றவங்கள்ட்ட பேசுகிறத விட நம்ம திங்க் பண்ணுறது அதிகமாக இருக்கும். இந்த மெத்தடை எப்படி நம்ம இங்கிலீஷ் பேச யூஸ் பண்ணுறங்கிறத பார்ப்போம். ஏன் திமுங்களா எப்படி அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா இல்ல யோசனை. இது வரைக்கும் நம்ம தமிழில் தானே திங்க் பண்ணோம். இதுக்கப்புறம் இங்கிலீஷில் திங்க் பண்ண ட்ரை பண்ணணும். இது எப்படி ஆச்சு, இது என்ன பண்ணோம், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இங்கிலீஷில் ஒருத்தர் பேசினா நம்ம தமிழில் தான் இது வரைக்கும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம். இதுக்கப்புறம் அவங்க தமிழ்லேயே பேசினாலும் இங்கிலீஷில் பேச புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. இது கஷ்டமும் கூட, இன்னொன்று மறந்துடுவோம். ஆனால் நம்ம ட்ரை பண்ணி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பார்த்த மெத்தடில் எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா? பிகினர்ஸ்க்கு இந்த 4 இம்பார்ட்டன்டான குவாலிட்டிஸ் இருந்தாலே போதும். பர்ஃபெக்டாக தான் பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஜஸ்ட் நம்ம பேசுகிறது ஆப்போசிட்டில் இருக்க புரிஞ்சாலே போதும். உங்கள் பார்ட்னரோ இல்லை வேறு யாராவதோ நீங்கள் பேசுகிறது தப்புன்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் பார்க்கணும். இந்த அளவுக்கு காமாகவும் பாசிட்டிவாகவும் இருக்க ட்ரை பண்ணுங்கள். இருக்கிறதுலே 4th இம்பார்ட்டன்டான குவாலிட்டி என்னென்னா சிரிக்கிறது. நீங்கள் என்ன தான் தப்பாக பேசினாலும் ஜஸ்ட் உங்கள் சின்ன ஸ்மைல் போதும் நீங்கள் பேசுனதெல்லாம் மறக்க வைக்க. இப்போ நான் சொன்ன மெத்தடில் எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குமோ அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மெத்தடில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணால் நல்ல ரிசல்ட் வரும்னு நினச்சிங்கன்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணுற எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரோ, அன்னோன் பர்சன்ட்டை கிராமர் மிஸ்டேக்கே இல்லாமல் எப்படி மெசேஜ் பண்ணுறான்னு கேட்டால் நேராக கூகுளில் போய் ரீரைட் ஏன்னு சர்ச் பண்ணுங்கள். அது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் பண்ண வேண்டிய மெசேஜை டைப் பண்ணால் அதுவே ரீரைட் பண்ணி கொடுத்துரும். அதை நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணணுமோ காப்பி பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுற வெப்சைட்டை கேப்ஷனில் பின் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக கனெக்ட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.